இன்னைக்கு இதை யாருமே மறக்க முடியாதுங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் நான் அநேக பேரை பார்த்திருக்கிறேன். பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பெரியவர்களோ, சிறியவர்களோ, பணக்காரங்களோ, ஏழைகளோ, படித்தவர்களோ, படிக்காதவர்களோ, எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இருள் என்கிற பயம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியில் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இயேசுவை உண்மையாக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிற பொழுது அந்த இருள் முழுமையாக மாறி உங்களிலே பயம் எல்லாம் மாறி சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே முழுமையாக ஆட்கொள்ளுங்க. இதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் சாட்சிகளாக, இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் இதை பிரசங்கமாக பண்ணவில்லை, ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன். நீங்களும் இதை போல் மற்றவர்களுக்கு சாட்சிகளாக நீங்கள் ஒவ்வொருவருமே காணப்படுவீர்கள். அதனால் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் நீங்கள் இன்னைக்கு ஒரு முடிவு செய்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலும் அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் எந்த பகுதியிலுமே இருள் இருக்கக்கூடாது. ஒருவேளை ஒரு பகுதியில் நாம் நல்லா இருப்போம், ஒரு பகுதியில் குறைவுள்ளவர்களாக இருப்போம். அங்கேயும் வெளிச்சம் வர வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள், வேதத்தை தியானிங்கள். உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக்கப்படும்.